அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் அப்படிங்கிறார். உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது. வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் தர்மம் செஞ்சிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் மக்களுக்காக பிரயோஜனமான முறையில் தர்மம் செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் உண்டு அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் தான் இஸ்லாமிய சமூகம் அதிகமான தான தர்மங்களை செய்வதற்கு, நிலையான தர்மங்களை செய்வதற்கான காரணம். தொன்று தொட்டு இஸ்லாமிய சமூகம் செய்து வந்த எல்லா விதமான தர்மங்களும் சொத்துக்களும் அபகரிக்கப்படுவதற்கான ஒரு சட்டத்தை இயற்றி அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியா முழுக்க ஏற்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல எதிராக இருக்கக்கூடிய ஒரு 5-6 அம்சங்களை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இருக்குல்ல, இதுல மிகப்பெரிய ஒரு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்த சொத்து. இதெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பேர்ல கொடுத்த சொத்து. அந்த சொத்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த சொத்தை எப்படி செலவிடலாம், எப்படி அதை பங்கிடலாம், எப்படி அதிலிருந்து ஏழை மக்களுக்கு என்ன செய்ய கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய அங்கத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் முழுமையாக இருக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் என்ன செய்ய முடியாது, முழுமையாக இருக்க முடியாது. அதை என்ன செய்வாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் இடப்படுவாங்க. முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரு, ஒரு நடுநிலையான மக்கள் இடம்பெறுவாங்களா? கிடையாது. அவங்க யார நினைக்கிறாங்களோ அவங்க தான். அப்ப இந்த சொத்து எந்த அளவுக்கு இல்லாம போகும் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, ஒருத்தர் தன்னுடைய சொத்தை தானமாக கொடுக்கணும் அப்படின்னா, வக்ஃபு பண்ணணும் அப்படின்னா, அவர் 5 வருஷமா என்ன செய்யணும், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு 5 வருடமாக என்ன செய்யணும், இஸ்லாத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கணும். அதாவது முஸ்லிம்கள் தானம் செய்வதற்கு தடை செய்வதற்கான ஒரு நிலையை கொண்டு வரது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய அரசர்கள், இஸ்லாம் அல்லாத அரசர்கள் இஸ்லாமியர்களுக்காக சொத்துக்களை வக்ஃபு பண்ணிட்டாங்க. அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கான திட்டங்கள் தான் இது. இப்படி ஏன் கொண்டு வராங்க? ஒரு முஸ்லீம் 5 வருஷமா முஸ்லீமா இருந்தாதான் அவர் என்ன செய்ய முடியும், அவர் சொத்தை வக்ஃபா கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய மன்னர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய மன்னர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, நிறைய சொத்துக்களை அன்றைக்கு இருந்த அவர்களுக்கு ஆட்சியின் கீழாக இருந்த எல்லா சமய மக்களுக்கு கொடுத்த மாதிரி முஸ்லிம்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, வக்ஃபு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் அபகரிக்குவதற்காகத்தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்த ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னா, இந்த வக்ஃபுல ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதற்குரிய தலைவர்கள் இருப்பாங்க, வக்ஃபு வாரிய தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒழுங்கா இல்லாததுடைய விளைவு தான் இது. நல்லா விளைவிக்க எந்த வக்ஃபு வாரிய தலைவர்களாக இருக்கட்டும், அதே போல அதோட இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அவன் செஞ்ச தீய வினையை நம்ம இன்னைக்கு அனுபவிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும் வக்ஃபு சொத்தை பத்தி நம்ம என்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? நம்மள எப்ப பேசியிருக்கோம் சொல்லுங்க? நம்ம பேசுனதே கிடையாது. எவ்வளவு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் செஞ்ச தீய வினை. என்னைக்குமே நம்ம ஒரு வினையை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் அல்லாஹ் சொல்றது ரொம்ப தெளிவான விஷயம். உனக்கு ஒரு சிரமம் வருது, கஷ்டம் வருதுன்னா நீ செஞ்ச தீய வினையினுடைய வெளிப்பாடு தான். அப்ப என்ன செஞ்சிருக்க, நீ ஒழுங்கா இருந்திருந்தனா இப்படி ஒரு நிலையை வந்திருக்க. நம்ம ஒழுங்கா இல்லாதனால என்னைக்குமே அப்ப ஹுக்முல் ஜாஹிலிய்யத்திய போகணும். ஜாஹிலியாக்களுடைய சட்டங்களின் பக்கம் போனாவே நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும். இன்னைக்கு எத்தனை வக்ஃபுடைய சொத்து விஷயத்துல கோர்ட்ல வழக்கு நடக்குது தெரியுமா? அந்த வக்ஃபு சொத்துக்கு எதிராக இருப்பவர்களை வக்ஃபு வாரியத்தில் இருக்கிறவங்க தான் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அதனால என்ன ஒரு நிலை இன்னைக்கு வந்துருச்சு, வக்ஃபை பொறுத்த வரைக்கும் அதை அந்த வக்ஃபு வாரியத்துல ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னா, அனைத்து முடிவுகளையும் அந்த மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும். வக்ஃபு வாரிய தலைவர்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சா கொண்டு வந்துருச்சு. இது இது எதிராக இருக்கக்கூடிய விஷயம்.
அதே போல எந்த ஒரு முஸ்லிம் அல்லாதவர் என்ன செய்ய முடியாது, சொத்துக்களை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தனியாக என்ன செய்யலாம் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல வக்ஃப்ல ஒருத்தர் என்ன செஞ்ச வக்ஃப் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கிறார். ஆக்கிரமிச்சு 12 வருஷத்துக்கு மேல இருந்து அவருக்கே சொந்தம். எப்படி நிறைய சொத்து அப்படிதான் போயிடும். கேஸ் நடக்கிறதுலாம் இந்த எல்லா கேஸையும் தள்ளுபடி பண்ணிடுவோம். ஏன்னா 12 வருஷத்துக்கு மேல எவ்வளவு பேர் ஆக்கிரமிச்சிருக்கிறான். அப்ப அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அவனுக்கே சொந்தமாயிடும். அதே போல வக்ஃபுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அரசு எதையெல்லாம் அந்த சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கு கையகப்படுத்திக்குதோ அதெல்லாம் வக்ஃப் சொத்தா இருக்காது. ஒரு பிரச்சனை இருக்குன்னு வருது, அந்த பிரச்சனை இருக்கிறனால என்ன செய்யுது அப்படின்னா இது பிரச்சனைக்குரியது, அதனால அரசாங்கம் எடுத்துக்குது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படியாகத்தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த 6 அம்சங்களும் மிக மிக இந்த சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள்ல மிக முக்கியமானது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறாங்க, இஸ்லாமியருடைய நலன் என்ற பெயர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தாக்கல் செஞ்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆக முதலாவது இதற்காக என்ன வழி அப்படின்னு கேட்டா சட்டம் இயற்றியாச்சு, எந்த வழியும் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் வக்ஃபை இனிமேலாவது வக்ஃப் வாரியத்தில் இருக்கிறவங்க வக்ஃபுடைய சொத்தை சரியான முறையில் அளவிட்டு கணக்கிட்டு அதை சரியான முறையில் பராமரித்து அதற்கான ஒரு சூழல்களை கொண்டு வந்தால் இருக்கிறத பாதுகாக்கலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமா என்ன செய்யும், ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அதை நோக்கி தான் என்ன செய்யறோம் அப்படின்னா போய்கொண்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற ஒரு நிலைகளில் இருந்து என்னதான் சட்டம் இயற்றப்பட்டாலும் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டது, வேற எந்த ஒரு எண்ணம் இல்லை, அல்லாஹ்வுக்காக அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு நம்பிக்கை நம்ம அல்லாஹ் மேல வைக்கணும். அவனுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி தரப்பட்ட எந்த ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டான். அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வின் மீது உள்ள நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு முன்னேற்றத்தை எடுக்காத வரை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா இதில் ஈடேற்றம் பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆணவம் அக்கிரமம் இந்த உலகத்தில் நடந்தாலும் அதற்கான முடிவு என்பதை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடும் ஈமானிய உறுதியோடும் செயல்படக்கூடிய நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கில் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷ்ர்க வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ தம்மிர் அஅதா அத்-தீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.